இந்திரஜித்தனினுடைய பெரும் படையும் அவனை எதிர்த்து நிற்பதற்கு உரிய வானரர் படையும் ஒன்றோடு ஒன்று பொருதற்கு கலந்ததால் இந்த போரின் கண் நிகழுதற்கு உரிய ஆச்சரியங்களையெல்லாம் காண வேண்டும் என்று வானத்தில் உள்ள தேவர்களெல்லாம் தங்கள் தங்கள் துணையோடு வானவெளியிலே குழுமி நிற்கிறார்கள். இந்த இரண்டு படைகளிலே உரியதாகிய போர்க்கலன்களது ஒலியும் அங்கு இருக்கக்கூடிய சங்குகளினது ஒலியும் அதனால் ஏற்படக்கூடிய பெரியதோர் ஆரவாரத்தினால் மிகப்பெரிய சப்தம் ஏற்பட வானவெளியிலே குழுமி இருந்த தேவர்கள் இந்த பேர் ஒலியினை கண்டு தங்கள் காதுகளை பொத்திக் கொண்டார்கள் என்ற அளவிலே போன வகுப்புல என்னாச்சு? போன வகுப்புல இதை பற்றி பார்த்தோம். இனி தொடருவோம். போர்க்களத்துல வீரர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள்? எற்றுமின், பற்றுமின், எரிமின், எய்மின் என்று உற்றன உற்றன உரைக்கும் ஓதையும் முற்றுரு கடையுகத்து இடியின் மும்மடி பெற்றன பிறந்தன சிலையின் பேர் ஒலி. எற்றுமின், இரண்டு படை வீரர்களும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளுகிறார்கள். எற்றுதல் என்றால் தாக்குதல். ஒருவரை ஒருவர் தாக்குங்கள் என்று சொல்லுகிறார்கள். பற்றுமின், பிடியுங்கள் என்ற ஒலி. எரிமின், படைக்கலங்களை எதிரிகளை நோக்கி வீசுங்கள் என்ற ஒலி. எய்மின், குறி தப்பாது அம்புகளை எதிரிகளின் மீது எய்யுங்கள் என்று உற்றன உற்றன அந்தந்த போர்க்களத்துல யார் யார் வீரர்களோ அவர்களுக்கு உரிய ஆயுதங்கள் எவையவையோ அதற்கு ஏற்றாற்போல் இந்த ஒலிகள் அந்த போர்க்களம் முழுவதும் கேட்ட வண்ணம் இருந்தது. இவ்வாறு பொருத்தமுறை சொல்லக்கூடிய உரைக்கும் ஓதை, ஓதைன்னா ஒலி, சப்தம், ஓசை. சிலையின் பேரொலி, வில்லை இயக்குவதினால் அந்த நாணானது அம்பினை விடுவித்ததன் பிறகு அந்த நாணிலிருந்து எழக்கூடிய ஒலி. ஏனென்றால் ஓரிரு வில் அல்லவே, பல கோடிக்கணக்கான வில்லினது நான் ஒளி. அந்த ஒலியும் முற்றொரு கடையுகத்து, இந்த யுகமானது முடியக்கூடிய காலத்து இடியின் தோன்றக்கூடிய பெரிய இடியை போல 3 மடங்கு ஒலித்தது. அந்த வில்லிலே கட்டப்பட்ட நாணினது ஒலி யுகமுடிவிலே தோன்றக்கூடிய பேர் இடியினை போன்று 3 மடங்கு ஒலித்தது. ஆகவே பெற்றன பிறந்தன, அவ்வாறு பேர் ஒலிகள் அங்கு தோன்றிய வண்ணம் இருந்தனவாம். கல்பட, மரம்பட, கால வேல்பட, வில்படு கனைப்பட, வீழும் வீரர்த்தம் எல்படும் உடல்பட, 2 சேனையும் பிற்பட, நெடு நிலம் புலந்து பேருமால். என்ன அழகான ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. கல்பட, வானரர்கள்ட்ட எந்த விதமான ஆயுதமும் இல்லை. ஆகவே அவர்களை கற்களை கொண்டு எரிகிறார்கள். அதனால் அரக்க வீரர்கள் மடிகிறார்கள் பலர். அடுத்து என்ன செய்கிறார்கள் வானர வீரர்கள்? மரம் பட, தங்கள் கையில இருக்கக்கூடிய மரங்களை பறித்து எரிகிறார்கள். ஆகவே அந்த மரங்களினால் தாக்கப்படுதலினாலும் அரக்க வீரர்கள் மடிந்து போகிறார்கள். இப்ப அரக்க வீரர்கள் எய்யக்கூடிய ஆயுதத்துக்கு சொல்லணும் இல்லையா? கால வேல்பட, ரொம்ப அழகான விஷயம். கால வேல்படனா யமனை போன்று உயிரை எடுக்கக்கூடிய அளவினுக்கு வேல்படையானது அசுரர்களால் எய்யப்பட அது வானரர்களை ஊடுருவி அவர்களை கொல்லுகிறது. வில்படு கனைப்பட, வில்லிலே பொருத்தமுற வைத்து எய்யப்படக்கூடிய கனைன்னா அம்பு, அந்த அம்புகள் அரக்கர்களால் எய்யப்பட அதனால் வானரர்கள் இறக்க. வீழும் வீரர், 2 பக்கமும்
வீரர்கள் இறந்து விழுந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதனால என்ன ஆயிற்றா, எல் படும் உடல் பட, இரவு பகல் போன்ற உடம்புகள் படுவதினால். ரொம்ப அழகான விஷயம். அரக்கர்கள் கருத்த மேனியை உடையதனால இரவு போல இருக்கிறார்கள். வானரங்கள் எல்லாம் வெண்மையாக இருப்பதினால பகல் போல இருக்கிறார்களா. இரவும் பகலும் ஒன்றாக விழுவது போல வானரர்களும் அரக்கர்களும் ஒருவரை ஒருவர் தாக்கி கொள்வதினால் அவர்கள் உயிரற்ற உடல்கள் நிலத்திலே விழ, இரண்டு சேனையும் அசுரர்களினது படையும் வானரர்கள் படையும் பிற்பட. ரொம்ப அழகான விஷயம். பிற்பட அப்படின்னாக்க அவைகள் இரண்டும் என்னாகிறதா, பிளந்து படுகிறார்கள், பின்னிடுகிறார்கள். முடியல. தாக்க தாக்க முன்னே நிற்கக்கூடிய வீரர்கள் மடிகிறார்கள். ஆகவே படைகள் சற்று பின் வாங்குகின்றன. இது எப்படி இருந்ததா, இரண்டு சேனையும் பிற்பட நெடு நிலம் பிளந்து பேருமால். அதாவது நிலமானது பிளந்து சேருவது போல இவர்கள் பின்னுக்கு சென்று மீண்டும் சேருவது போல இந்த போர்க்களமானது காட்சி அளித்ததாம். எழுத்தொடர் மரங்களால் எற்ற முற்றிய விழுத்தலை முழுவதும் சிதறி விழுந்தன. அழுத்திய பெரும் சினத்து அரக்கர் ஆக்கைகள் கழுத்து உள தலையில களத்தின் ஆடுவ. எழுத்தொடர் மரங்களால், இந்த குரங்கு வீரர்கள் இரும்பு தோன்ற, எழுன்னா இரும்பு, இரும்பு தூண்களுக்கு நிகரான உறுதி வாய்ந்த மரங்களை பறித்து எற்ற அரக்கர்களை தாக்க, முற்றிய அரக்கர்களது உயிரானது முழுவதுமாக போகவும், விழுத்தலை முழுவதும், சிறந்த தலைகள் முழுவதும் சிதறி விழுந்தன. அரக்கர்களினது தலைகள் எல்லாம் இந்த மரங்களினால் அடிக்கப்பட எல்லாம் கீழே சிதறி விழுந்தனவாம். விழுந்தவுடனே சிதறி வீழ பெருஞ்சினத்து மிகுதியான கோபம் கொண்ட அரக்கர்கள் அழுந்திய ஆழங்கால் பட்ட அரக்கர்கள் ஆக்கைகள், அரக்கர்களது உடம்புகள் கழுத்து உள, கழுத்து இருக்கு, தலையில வெறும் முண்டம்தான் இருக்கு. அந்த முண்டங்கள் போர்க்களத்துல குதிக்க ஆரம்பித்து விட்டனவா. களத்தின் ஆடுவ, போர்க்களத்தில் கவந்தங்களாய் ஆட தலைப்பட்டன. பெட்டிய தலையன நரம்பு வீச மேல் முட்டிய குருதிய குரங்கின் மொய் உடல் சுட்டு உயர் நெடுவனம் தொலைந்த பின் நெடுங்கட்டைகள் எரிவன போன்று காட்டுக. வெட்டிய தலையன குரங்குகளினுடைய பல தலைகள் அரக்கர்களால் வெட்டப்பட்டன. எப்போ குரங்குகள் மரம் கொண்டு அரக்கர்கள் தலையை அழித்தனவோ அதுபோல அரக்கர்கள் தங்கள் கையில இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு குரங்குகளினது தலைகளை அறுக்க, நரம்பு வீச, நரம்புகள் அறுபட்டு மேலே வீசுவதனால் முட்டிய குருதிய, மேலே பாய்கின்ற உதிரம். தலையை வெட்டின உடனே உடலில் இருந்து இரத்தமானது மேல் நோக்கி பீச்சி அடிக்கிறது. குரங்கின் மொய் உடல், குரங்குகளினுடைய வலிமையான உடம்புகள் சுட்டு உயர் நெடுவனம் தொலைந்த பின், ஓங்கி உயர்ந்த பெரிய காடுகள் நெருப்பால் அழிந்த பிறகு நெடும் கட்டைகள் எரிவன போன்று, பெரிய கட்டைகள் எரிவன போல் காட்டுவர். ஏனென்றால் விறகு கட்டைகளை போல இந்த வானரர் உடல்கள் கீழே கிடந்தனவா. எரியக்கூடிய காட்டினுக்கு இடு விறகை போல அத்துணை வானர வீரர்கள் அரக்கர்களால் கொல்லப்பட்டு கீழே கிடக்கிறார்கள். பிடித்தன நிருதரை பெரிய தோள்களை ஒடித்தன, கால் விசைத்து உதைத்த உந்தின, கடித்தன கழுத்து அற கைகளால் எடுத்து அடித்தன, அரைத்தன ஆர்த்த வானரம். குரங்குகள் ஆரவாரம் செய்தனவா. எப்படி? நிருதரை பிடித்தன, அரக்கர்களை பிடித்து
பெரிய தோள்களை ஒடித்தன. அவர்களினது தோள்களை தோள்பட்டையோடு கைகளை முறுக்கி ஒடித்து விட்டன. கால் விசைத்து உதைத்து உந்தின. காலால் வேகமாக உதைத்து தள்ளினார்கள் இந்த குரங்குகள் அரக்கர்களை. கழுத்து அறக்கடித்தன. கழுத்து துண்டுபடும்படி அரக்கர்கள் கழுத்திலே பாய்ந்து இந்த குரங்குகள் கடித்து துப்பின. கைகளால் எடுத்து அடித்தன. தங்கள் கைகளினால் அரக்கர் உடலை பற்றி நிலத்திலே ஒரு சேர வேகமாக அடித்து கொன்றன. ஏனைய சில அரக்கர்களை நிலத்திலே சாய்த்து மேல் ஏறி தேய்த்து கொன்றன. அதனோடு ஆரவாரமும் செய்தன. இது குரங்குகளினது செயல். இதற்கிணைய அரக்கர்கள் செய்ய வேண்டாமா? வாள்களின் கவிக்குல வீரர் வார்கழல் தாள்களை துணித்தனர். தலையை தள்ளினர். தோள்களை துணித்தனர். உடலை துண்ட வன் போள்களில் புரட்டினர். நிருதர் பொங்கினர். குரங்குகளுக்கு இணையா இந்த நிருதர்களாகிய அரக்கர்கள் என்ன செய்தார்கள்? வாள்களால் தங்கள் கையில் உண்டான கத்தியால் கவிக்குல வீரர் குரங்குகளினது வீரர்களை வார்கழல் தாள்களை துணித்தனர். நீண்ட கழலணிந்த கால்களை வெட்டினார்கள். தலையை தள்ளினர். தலைகளை துண்டுபடுத்தினார்கள். தோள்களை துணித்தனர். தோள்களை வெட்டி வீழ்த்தினார்கள். உடலை துண்டவன் போள்களின் புரட்டினர். உடல்கள் துண்டு துண்டாகும்படி பிளந்து போட்டார்கள். பொங்கினார். மிகுந்த கோபம் கொண்டு அரக்கர்கள் இவ்வாறு போர்க்களத்தில் செயல்பட்டார்கள். மரங்களின் அரக்கரை மலைகள் போன்று உயர் சிரங்களை சிதறின. உடலை சிந்தின. கரங்களை கழல்களை ஒடிய காதின. குரங்கு என பெயர் கொடு திரியும் கூற்றமே. குரங்கு என பெயர் கொடு திரியும் கூற்றம். குரங்குகள் அவைகள் காணுதற்கு இருக்கின்றனவே ஒழிய ஒவ்வொரு குரங்கும் யமனை போல் அரக்கர்கள் உயிரை மிக எளிதாக கவர்ந்தனவா? எப்படி மரங்களின் தாங்கள் பறித்த மரங்களை கொண்டு அரக்கர்களை ராவணனை சார்ந்த வீரர்களை மலைகளை போன்று உயர்ந்த சிகரங்களை சிதறின. சிரங்களை மலையில் அடிச்சு அந்த மரங்களை கொண்டு மலையில் அடிப்பது போல அரக்கர் தலையில் அடிச்சு தலைகளை எல்லாம் ஒடித்து போட்டன. உடலை சிந்தின. உடம்புகளை சிந்தச் செய்தன. கரங்களை கழல்களை கைகளையும் கால்களையும் ஒடிய காதின. ஒடியுமாறு மோதி போரிட்டன. மாறி மாறி சொல்லி கொண்டு வருகிறார் கம்பன். வானரங்கள் எவ்வாறு போர் செய்து அரக்கர்களை கொன்றன, அரக்கர்கள் எவ்வாறு போர் செய்து வானரங்களை கொன்று கொண்டிருக்கிறார்கள்னு மாறி மாறி சொல்லி வருகிறார். சுடர்தலை நெடும் பொறி சொரியும் கண்ணன அடர்த்து அலை நெடுமரமற்ற கையன உடர்தலை வைரவேல் உருவ உற்றவர் மிடற்றினை கடித்து உடன் விழிந்து போவன். சுடர்தலை நெடும் பொறி ஒளியை தன்னிடம் கொண்ட பெரிய தீப்பொறிகளை சொரியும் கண்ணன வெளிப்படுத்தும் கண்களை உடைய சில குரங்குகள் கோபத்தை நெருப்பு போல கக்குகின்றன. அடர்த்து அலை நெடுமரம் அரக்கர்களை நெருங்கி அவர்களை துன்புறுத்துவதற்காக கைகளிலே கொண்ட பெரிய மரங்களை தூக்கி வந்தன. அற்ற கையென அந்த மாறி வந்த குரங்குகளினது கைகள் அறுபட்டு விழுந்தன. உடற்தலை வைரவேல் உருவ இந்த குரங்குகளினது தலையும் உடம்பையும் வேல் உறுதி பாய அரக்கர்களால் எய்த வேல் உறுதி பாய உற்றவர் தங்களின் மேல் வேல் எறிந்து போரிட வந்தவர்களுடைய அரக்கர்களின் மிடற்றினை கடித்து கழுத்தை இந்த குரங்குகள் கடித்து அவர்களை கொன்றன. உடன் விழித்து போவன அவர்களோடு சேர்ந்து இறந்து ஒழிந்த. அரக்கர்கள் வேலை எய்கிறார்கள். இந்த குரங்கு அந்த குரங்கு படைகளின் மீது வேல் பாய்கிறது. அந்த வேல் பாய்தலினாலே அந்த குரங்குகள் இறந்த நிலையில் இறக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் வீரத்தோடு
அந்த அரக்கர்கள் மீது பாய்ந்து அரக்கர்களின் அது கழுத்தை கடித்து அரக்கர்களினை கொன்று அவர்கள் உடல் கீழே விழ அதனை தொடர்ந்து வேலால் தாக்கப்பட்ட இந்த குரங்குகளும் கீழே விழுந்து இறந்து போயின. அடர்ந்தன கிரிகளை அசனி ஏறு என தொடர்ந்தன மழை பொழி தும்பி கும்பங்கள் இடந்தன மூளைகள் இனிதின் உண்டன கடந்தன பசித்து அழல் கரடி காதுவ. கரடி அடர்ந்தன இந்த ஜாம்பவானை தலைமையாக கொண்ட கரடி படைகள் அவர்கள் போர் செய்ய முன்வந்தன. கிரிகளை அசனி ஏறு என தொடர்ந்தன மலைகளை அழிக்கும் இடி போல இந்த கரடி கூட்டங்கள் எல்லாம் அரக்கர்களை தொடர்ந்து சென்று அழிக்க தலைப்பட்டன. மழை பொழி தும்பி கும்பங்கள் இடந்தன மதங்களை மழை போலே சிந்தக்கூடிய யானைகளின் மத்தகங்களை இந்த கரடிகள் பிளந்து மூளைகள் இனிதின் உண்டன. இந்த யானைகளினது தலையை பிளந்து அதனுள் இருக்கக்கூடிய மூளைகளை இந்த கரடிகள் மகிழ்ச்சியாக உண்டன. காதுவ பசித்தழல் கடந்தன தங்களை வருத்தக்கூடிய பசி என்கின்ற நெருப்பை ஒழித்தன. ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு விதமான முறை ஞாபகம் வச்சுக்கணும். கரடி என்ற விலங்கு இருக்கு இல்லையா, அது இறந்து போன புலாலை உண்ணாது. ஞாபகம் வச்சு நாம தான் நினைத்து கொண்டிருக்கிறோம் எல்லா விலங்கும் ஒரு தன்மை தான். இல்லை, கரடிகளுக்கு எல்லாம் உண்ணக்கூடிய மாமிசம் புதியதாய் இருக்க வேண்டும். இந்த வாம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த புலால்ல கதகதப்போட இருந்தாதான் உண்ணும். பழைய புலால் எல்லாம் உண்ணாது. அதனால இந்த கரடி படைகள் ராவணனை சார்ந்த இந்திரஜித்தனுக்காக வந்த யானை படைகளின் மீது தாவி மிக பெரிய ஆற்றலோடு தங்கள் கைகளை கொண்டு யானையின் மத்தகத்தை பிளந்த இடத்துல இருக்கக்கூடிய யானையினது மூளையை இவைகள் உண்டு இதுகாரும் தங்கள் பசியோடு இருந்த நிலையை மாற்றி பசியை போக்கிக் கொண்டன. ஆகவே கரடி எப்பொழுதுமே தான் வேட்டையாடி அந்த வேட்டையாடிய சூழல்ல கிடைக்கக்கூடிய அந்த புலால் அப்பொழுது வேட்டையாடப்பட்டதாக இருந்ததை தான் உண்ணும். இது ஒவ்வொரு விலங்கினுடைய தனித்தன்மைக்கு உண்டானது. நீங்க பார்த்து கழுதை புலின்னு ஒரு விலங்கு இருக்கு, ஐநான்னுவார்கள். அது தொலைவில் வரும்போதே நம்மால் அதனுடைய நாற்றத்தை சகித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவைகளெல்லாம் அழுகிய புலாலை உண்ணக்கூடிய. இதெல்லாம் அந்த இயற்கை கற்றுத்தந்த சில வாழ்க்கை முறைகள், அவ்வளவுதான். ஏன் இப்படின்னா அது இயற்கைன்னு முடிச்சிடணும், அதுக்கு மேல கல்வி எல்லாம் கிடையாது. அதனால கொலை மத கரியன குதிரை மேலன வலமணி தேரன ஆளின் மேலன சிலைகளின் குடுமிய சிரத்தின் மேலன மலைகளின் பெரிய குரங்கு வாவுவ. மலைகளின் பெரியன உருவத்திலும் வலிமையிலும் மலைகளை காட்டிலும் பெரியனவாகிய குரங்குகள். இப்ப நம்ம காலத்துல வாழக்கூடிய குரங்கைய பாக்குறோம் இல்லையா, கொரில்லா, சிம்பன்சி போன்றவை எல்லாம் மிகப்பெரிய அளவிலே உள்ளன. இந்த காலத்திலேயே அவைகள் மிகப்பெரிய விலங்குகளாக இருந்ததுன்னா ராமாயண காலத்துல இன்னமும் கொஞ்சம் பெரியதாக இருந்திருக்கலாம். அது பார்ப்பதற்கு ஒரு சிறு குன்று போல இருந்திருக்கலாம். ஆகவே மலையை காட்டிலும் உடலினுடைய அளவிலே பருத்ததும் பெரியதுமாக இருக்கக்கூடிய குரங்குகள் என்ன செய்தனவா, மலைகளை காட்டிலும் பெரியதாகிய குரங்குகள் கொலை மத கரியன கொல்லும் தன்மை உடைய மும்மதங்களை உடைய யானைகளின் மேலும் குதிரை மேலன குதிரைகளின் மேலும் வலம் மணி தேரன வலிமை கொண்ட மணிகள் கட்டிய தேர்களின் மீதும்
வாளின் மேலன அரக்கர்கள் கையில் பிடித்திருந்த வாட்களின் மேலும் சிலைகளின் குடுமிய வில்களின் நுனிகளின் மீதும் சிரத்தின் மேலன பகை அரக்கர்களின் தலைகளின் மீதும் வாவுவ தாவி பாய்ந்து அந்த அரக்கர்களையெல்லாம் அழித்தன. யானைப்படையை அழித்தது, குதிரை படையை அழித்தது, விற்படையை அழித்தது. அதுபோல வீரர்கள் எல்லார் மீதுமாக பாய்ந்து எல்லோரையும் அழிக்க தலைப்பட்டன இந்த கரடி கூட்டங்கள். தண்டு கொண்டு அரக்கர் தாக்க சாய்ந்து உகு நிலைய சந்தின் துண்டங்களாக வாளின் துணிந்து துணிந்த பேர் உடலை தூவி கொண்டு எழும் அலைகளோடும் புறக்கு என பிணத்தின் குப்பை மண்டு வெண்குருதி ஆறும் அம்மரி கடல் மடுத்தமானது. இது ஏற்கனவே கம்பன் பல இடங்கள்ல சொன்னது. போர்க்களத்துல இறந்து போனவர்களினுடைய உடலிலிருந்து சிந்தக்கூடிய ரத்தம் ஆறு போல ஓடி கடல் போல பறந்ததுன்னு பல இடங்கள்ல சொல்லிட்டார். அதை இங்க வேற ஒரு முறையில அதை விளக்கிறார். எப்படி? தண்டு கொண்டு அரக்கர் தாக்க, தண்டுனாக்க கதைகள், அந்த கதைகளை கொண்டு அரக்கர்கள் வானரங்களை தாக்க சாய்ந்து உகு நிலைய சாய்ந்து விழுகின்றன குரங்குகள். அப்படி விழுவதினால் சந்தின் துண்டங்களாக, சந்தன மரத்தின் துண்டுகளாக, ஏன்னா குரங்குகள் எல்லாம் கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்கும், ஆகவே சந்தனம். வாளின் துணிந்த பேர் உடலை, அவர்களது உடலை, குரங்குகளினது உடலை வாட்களால் துண்டுபட்டு சிதறி கிடந்த பெரிய உடம்புகளை தூவி பல இடங்களிலே சிதற விட்டு கொண்டு எழும் அலைகளோடும் மோதி எழும் அலைகளோடு குரக்கு என பிணத்தின் குப்பை, குரங்கு கூட்டங்களினது பிண தொகுதியை மண்டு வெங்குருதி ஆறு, நெருங்கி பெருகிய இரத்த ஆறு மலை போல இந்த குரங்குகளினது உடல் குவிக்கப்பட அந்த உடல்களிலிருந்து சிந்தின இரத்தம் ஆறு போல் பெருக்கெடுக்க அம்மரிகடல் மடுத்த மாதோ, அந்த அலைகள் மடங்கி வரும் கடலையும் நிறைத்து விட்டது. இந்த கடுமையான போர்க்களத்துல வானரங்கள் சிந்தின இரத்தம் பெருக்கெடுத்து ஓடி கடலே நிறைந்து போயிற்று. கடல் தன் நீல நிறத்தை இழந்து சிவப்பு நிறத்தினுக்கு மாற்றம் பெற்று விட்டதா. இந்த வானரங்களினது இரத்தம் அந்த அளவினுக்கு கடலிலே சென்று கலந்தது. ஆகவே அம்மரிகடல் மடுத்த மாதோ, அந்த அலைகள் மடங்கி வரும் கடலையும் இந்த வானரர்கள் உடலில் இருக்கக்கூடிய இரத்தம் சென்று கலந்தது. பனிவென்ற பதாகை என்றும் பல் உளை பரிமா என்றும் தனு என்றும் வாளி என்றும் தண்டு என்றும் தனி வேல் என்றும் சினவென்றி மதமா என்றும் தேர் என்றும் தெரிந்தது இல்லை. அனுமன் கை வைர குன்றால் அரை புண்ட அறக்கர்த்தானே. அனுமனுடைய தனிப்பட்ட போர்க்காட்சியை விவரிக்கிறார். எப்படி? நிருதர்தான் அனுமன் கை வைர குன்றால், அனுமனது கைகள் என்கின்ற இந்த இடத்துல வைரம்னா உறுதின்னு ஏற்கனவே நிறைய விவாதிச்சுட்டோம். ஆகவே அந்த வலிமை மிகுந்த கைகளினால், கைகள் ஒவ்வொரு கையும் ஒரு மலை போல இருக்கும் அனுமனுக்கு. ஆகவே மலை போன்று உருவகிக்கப்படக்கூடிய அனுமனது உறுதி வாய்ந்த கைகள் அரைப்புண்ட அரக்கர் தானை, அந்த கைகளை கொண்டு நிலத்தில் வைத்து அரக்கர்கள் படைய தேய்த்தானா அனுமன். தேய்த்ததினால் பனிவென்ற பதாகை என்றும் வெண்ணிறத்தால் பனியையும் வெற்றி பெற்ற பெருங்கொடி என்றும் பல் உளை பரிமா என்றும் பலவாகிய பிடரிமயிர்களை உடைய குதிரைகள் என்றும் தனு என்றும் விற்கள் என்றும் வாளி என்றும் அம்புகள் என்றும் தண்டு என்றும் கதைகள் என்றும் தனிவேல் என்றும் ஒப்பற்ற வேற்படை என்றும் சினவென்றி மதமா என்றும் சினத்தை உடைய வெற்றிக்கு உரிய யானைகள் என்றும்
தேர் என்றும் தேர்கள் என்றும் தெரிந்தது இல்லை, எவையும் தனித்தனியாக அடையாளம் தெரியவில்லை. அந்த அளவினுக்கு உரு தெரியாமல் அனுமன் எல்லாவற்றையும் அழித்தது. அதாவது அழித்ததற்கு பிறகு அழிந்தவர்கள் யார் என்று அவர்கள் கையில் இருக்கிற ஆயுதத்தை கொண்டோ அல்லது அது குதிரை யானை என்ற தோற்றத்தை கொண்டோ தெரிந்து கொள்ளலாம். இவன் மிகப்பெரிய கைகளினாலே அரக்கர்கள் படையை அடியோடு அழிக்க தொடங்கியதினால் எல்லாம் உருமாறி போயின. யார் இறந்து கிடக்கிறார்கள் தெரியல. எல்லோரையும் கொன்று ஒன்றாக சேர்த்து பிசைந்து போட்டிருக்கு. இந்த மகாபாரதத்துல ஒரு இடம், ஒரு ரொம்ப அழகான இடம், வில்லி பாரதம். கீச்சகன்னு ஒருத்தன், அதாவது பாண்டவர்கள் மறைவு வாழ்க்கையை வாழுவதற்கு விராட நகரத்துக்கு போவார்கள். விராட மன்னனினுடைய மனைவி சுதேஷ்ணைன்னு ஒருத்தி, அவளினுடைய தம்பி யாருன்னா கீச்சகன். அந்த அரண்மனையில தான் அந்த சுதேஷ்ணை என்கின்ற அரசிக்கு பணிமகளாக திரௌபதி வேலை பார்த்தார். விரதசாரணின்ற பேர்ல வண்ண மகளாக, அதாவது அரசியினுடைய ஒப்பனைக்கு உதவக்கூடியவளாக. அவளுடைய அழகு தோற்றம் பொலிவெல்லாம் பார்த்த உடனே அந்த நாட்டின் படைத்தலைவனும் அரசனினது மைத்துணனுமாகிய கீச்சகன் அவளை மெல்ல வம்பு கிழப்பான். இதனால வருத்தம் அடைந்த திரௌபதி என்ன பண்ணுவா, பீமன்ட்ட போய் சொல்லி அழுவாள். உடனே பீமன் சொல்லுவான், நீ கவலைப்படாதே, நாளை அவன் உன்னை சந்தித்து ஏதாவது பேசினான் என்றால் அவனை உன் பள்ளி அறைக்கு இரவினுக்கு வர சொல்லிவிடும். உடனே திரௌபதி அவ்வாறு சொல்லிவிட, அப்போ அந்த கீச்சகனை திரௌபதியினுடைய அறைக்கு வர சொல்லி, அங்கு படுத்திருப்பது பீமன் என்று தெரியாமல் கீச்சகன் வருவான். இருவருக்கும் போர் நடக்கும். அந்த காலத்துல மல்யுத்தத்துல மிகச்சிறந்த வீரர் ஐவர்னா அதுல கீச்சகன் பீமன் உண்டு. ஜராசந்தன் தெரியும், அதுக்கப்புறம் இவர்கள். உடனே அந்த போர்ல பீமன் கீச்சகனை கொன்று உரு தெரியாமல் அப்படியே ஒரு மாமிசம் போல் உருட்டி வைத்து விடுவான்னு வைத்தான் என்று வில்லிபுத்தூரார் எழுதுவார். அது போல இந்த ஹனுமன் தன்னை எதிர்க்க வந்த அசுர படைகளை தனது கைகளை கொண்டு அனைவரையும் தாக்கி ஒவ்வொருவரினுடைய அடையாளம் ஏதென்று தெரியாமல் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து துகைத்தான். அதனாலதான் கம்பன் எழுதினா, அனுமன் வைர குன்றால் அறைப்பட்ட அரக்கர்த்தானை தெரிந்தது இல்லை. இது இவனை எதிர்க்க வந்ததுன்னு தெரியலையா, எல்லாத்தையும் ஒன்றாக போட்டு உருட்டி வைத்து விட்டான். பொங்கு தேர் புரவி யானை பொறு கடல் நிறுதர் என்னும் சங்கையும் இல்லா வண்ணம் தன் உளே தழுவி கூற்றம் எங்கு உள உயிர் என்று எண்ணி இணை கையால் கிளைத்தது என்ப அங்கதன் மரம் கொண்டு, நான் போட்டுக்கிறேன், அங்கதன் மரம் கொண்டு எற்ற அலறுபட்டு அழிந்த தானை. அங்கதன் இப்ப அனுமனுடைய ஆற்றலை சொல்லிட்டார், இளவல் ஆற்றலை சொல்லணும் இல்லையா, அங்கதனது ஆற்றலை. அங்கதன் மரம் கொண்டு எற்ற, அங்கதன் தன்னுடைய கைகளினாலே ஒரு பெரிய மரத்தை பறித்து அரக்கர்களை தாக்கினான். அது எப்படி தாக்கினானா, தாக்குதலினால் என்ன நடந்ததா, அரக்கர்கள் அலறுபட்டு அழிந்த தானை. அலறுன்னா சேருன்னு அர்த்தம். எப்படி வீரர்கள்
குதிரைகள் யானைகள் எல்லாம் ஷேரு போல் ஆயினா இவன் அடிச்ச வேகத்துல ரத்தம் சிந்தி நிலத்தில் அந்த உடல்கள் வீழ அவைகளை மேலும் அடித்ததினால அந்த நீரோடு நிலம் இந்த விலங்குகள் அல்லது வீரர்கள் உடல் எல்லாமுமாக சேர்ந்து அந்த இடத்தை ஷேராக மாற்றிவிட்டன. அலறுனா ஷேரு, ஷேராகி அழிந்த அரக்கர்கள் அது 4 வகை படைகள்ல பொங்கு தேர் மிகுதியான தேர்கள், புரவி குதிரைப்படை, யானை யானைப்படை, போரு கழல் நிருதர் போர் செய்யும் வீரக்கடலை அணிந்த அரக்கர்கள் என்னும் இந்த 4 வகை படைகள் என்று சொல்லக்கூடிய ஒன்றை கூற்றம் யமனை போல சங்கை இலாவண்ணம் சிறிது கூட அச்சம் கொள்ளாமல் தன்னுளே தழுவி அவற்றை தனக்குள் தழுவி பொருத்தி கொண்டு எல்லாவற்றையும் தன்பால் இழுத்து கொண்டு உயிர் எங்கு உள என்று எண்ணி தன்னால் இழுக்கப்பட்ட இந்த வீரர்கள் யானை குதிரை இவைகளினது உயிர் எங்கு என்று தேடி ஏதாகிலும் 1-2 தப்பிவிட்டனவா என்று சோதித்து ஒருவரையும் தப்ப விடாமல் இணை கையால் கிளைத்தது என்ப தனது 2 கைகளாலும் கிளறி பார்த்து சொன்னார்களா, இல்லை ஒருவர் கூட உயிரோடு விடப்படவில்லை என்று. அந்த அளவினுக்கு அங்கதன் தனது கைகளினால் பறித்து எறிந்த மரத்தினால் ஒருவரை கூட அந்த 4 வகை படைப்பெருக்கிலே ஒருவரை கூட விடாமல் அழித்து முடித்தார். தாக்கிய திசைகள் தோறும் தலை மயங்கி தம்மில் நூக்கிய களிரும் தேரும் புரவியும் நூழில் செய்ய ஆக்கிய செருவை நோக்கி அமரரோடு அசுரர் போரை தூக்கினர் முனிவர் என்னை இதற்கு அது தோற்கும் என்றார். தாக்கிய திசைகள் தோறும் 8 பக்கங்களிலும் தாக்கப்பட்ட 8 பக்கங்களிலும் எல்லா திசைகளிலும் தலை மயங்கி தமக்குள்ளே நேரடியாக அரக்கர்களும் வானரர்களும் போர் செய்து தம்மில் நூக்கிய களிரும் தம்மை எதிர்த்த யானைகளையும் தேர் படைகளையும் புரவி குதிரை படைகளையும் நூழில் செய்ய அந்த குரங்கு படைகள் கொன்று குவிக்க ஆக்கிய செருவை நோக்கி இவ்வாறு குரங்குகள் செய்த அழிவை பார்த்து முனிவர்கள் என்ன சொன்னார்களாம், அமரரோடு அசுரர் போரை தூக்கினர். தேவர்களோடு அசுரர்கள் முன்பு செய்த போர் போல இருக்கிறது என்று ஒப்பிட்டவர்கள் உடனே முடிவை மாற்றிக்கொண்டார்களாம். என்னை இந்த போரின் தன்மையை பார்த்தால் இதற்கு அது தோற்கும். இப்ப நடந்த போர்க்கு அந்த தேவ அசுரர் போர் தோத்து போயிடும். இங்கதான் அவ்வளவு பெரிய அழிவு. இது தேவாசுர போர் இல்லை, அதை காட்டிலும் 10 மடங்கு பெரிய போர். ஆகவே இந்த தேவாசுர போர் இந்த போருக்கு ஒப்பாகாது என்று எல்லா முனிவர்களும் சொல்லி பெருமைப்பட்டார்களாம். எடுத்தது நிருதர் தானை இருந்தது குரங்கின் ஈட்டம் தடுத்தனர் முகங்கள் தாங்கி தனித்தனி தலைவர் தள்ளி படுத்தனர் அரக்கர் வேலை பட்டதும் படவும் பாரார் கடுத்தனர் கடுத்த பின்னும் காத்தனர் கவியின் வீர். நிருதர் தானை எடுத்தது, முதலில் அரக்கர் சேனை மெல்ல வெற்றி பெறுவதற்கு அப்படி தலை தூக்கியது. ஒரு பக்கம் அவர்களினுடைய தாக்குதல் கூடியிருந்தது, அவர்களினுடைய அந்த தாக்கும் முறை கூடியிருந்தது. ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, டாமினேட் பண்றார். அந்த மாதிரி குரங்கின் ஈட்டம் இருந்தது, அதனால் குரங்குகள் புறமுதுகு இட்டு ஓட தலைப்பட்டன. தலைவர் அந்நிலையில் குரங்கு படைகளின் தலைவர்கள் தனித்தனியாக முகங்கள் தாங்கி தடுத்தனர். முன்னணி படைகளை தாங்கி தடுக்க தள்ளி படுத்தனர். அரக்கர்களை இந்த குரங்கு படைத்தலைவர்கள் வீழ்த்தி கொன்றார்கள். அரக்கர் வேலை பட்டதும் அரக்கர்கள் படையாகிய பெருங்கடல் அழிந்ததும் படவும் பாரார் கடுத்தனர். அழிவதை பற்றி எண்ணி பாராதவர்களாய்
அரக்கர்கள் கோபத்தோடு மீண்டும் தாக்கினார்கள். கடுத்த பின்னும் இவ்வாறு அரக்கர்கள் கோபத்தோடு தாக்கிய பின்னும் கவியின் வீரர் காத்தனர். குரங்கு படைகளின் தலைவர்கள் தங்கள் படைகளை முறையாக பாதுகாத்து அணிவகுத்து அரக்கர்களை எதிர்க்க நின்றார்கள். சூலமும் மழுவும் தாங்கி தோளிரு நான்கும் தோன்ற மூலம் வந்து உலகை உண்ணும் உருத்திர மூர்த்தி என்ன நீலன் நின்றுழியே நின்றான் நிரந்தரம் கணங்களோடும் காலன் என்று ஒருவன் யாண்டும் பிரிந்திலன் பாசக்கையன். மற்றொரு மிகப்பெரிய குரங்கு படை தலைவன் ஜாம்பவான சொல்லணும் இல்லையா? நீலன் மன்னிக்கணும், நீலனை சொல்லணும். எப்படி? சூலமும் சூலாயுதத்தையும் மழுவும் மழுப்படையினையும் தாங்கி கைகளிலே வைத்து கொண்டு தோள் இரு நான்கும் தோன்ற 8 தோள்களும், இவனுக்கு 2 தோள் தான். இவன் பண்ணின போர் முறையை வேகத்தை பார்த்தால் 8 தோள்கள் உடைய சிவபெருமான் பண்டு போர்க்களத்திலே அழித்தது போல் இருந்ததாம். மூலம் வந்து முதற்கடவுளான மும்மூர்த்திகளில் ஒருவனான சிவன் உலகை உண்ணும் உருத்திர மூர்த்தி என்ன உலகத்து உயிர்களை அழித்து ஒடுக்கும் சிவபிரானை போலே நீலன் நின்றுழியே நின்றான். தான் போரிட்டு பகைவரை அழித்த இடத்திலேயே பெயராமல் நின்றான். அசைக்க முடியல அவன். காலன் என்று ஒருவன், அவன் அவ்வாறு போரிட்டு நிற்பதை பார்த்தால் இவன்தான் யமன் என்று சொல்லக்கூடிய ஒருவனோ கணங்களோடும் தன் பரிவார கூட்டத்தோடு பாசக்கையன் பாசம் எனும் ஆயுதத்தை கையில் கொண்டவனாய் நிரந்தரம் யாண்டும் பிரிந்திலன் எப்பொழுதும் எவ்விடத்திலும் பிரிந்து செல்ல இயலாதவனாய் நின்றான். நின்ன இடத்திலிருந்து நின்று அரக்கர்களை அழித்து கொண்டே இருக்கு. யமன் தான் இங்கு வந்து இவ்வாறு தன்னுடைய துணை வீரர்களோடு வந்து இந்த அரக்கர்களை கொல்லுகிறானோ என்ற ஐயம் ஏற்படக்கூடிய அளவினுக்கு நீலன் சிவனை போன்று அரக்கர் சைன்யத்தை அழித்து கொண்டே இருந்தான். இடத்தை விட்டு அசையான். அடுத்து காற்று அலன் புனலோ அல்லன் கணல் அல்லன் 2 கையால் ஆற்றலன் ஆற்றுகின்ற அருஞ்சமம் இதுவே ஆகில் ஏற்றம் என் பலவும் சொல்லி என் பதம் இழந்தேன் என்ன கூற்றமும் குலுங்கி அஞ்ச வெண்கத குமுதன் கொன்றான். இன்னொரு வானர படைத்தலைவன் குமுதன்னு பேர். அவன் எப்படி எதிரிகளை கொன்றானா, கூற்றமும்னா உயிர்களை கொல்லக்கூடிய யமனுக்கு இணையாக என் பதம் இழந்தேன் என்ன எனது தொழில் பெருமையை இழந்து விட்டேன் என்று சொல்லி யமன் வருந்தினான். ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களை எடுப்பதற்கு ஆற்றல் உடையவன் நான். என்னை விட இப்ப வேகமாக இந்த குமுதன் எதிரிகளினது உயிரை எடுக்கிறான். ஆகவே இனிமே என் தொழில் பெருமை எனக்கு உதவாது. யமனை போலன்னு சொல்ல வேண்டாம், இனிமே குமுதனை போலன்னு சொல்லிக்கலாம். ஆகவே குமுதன் யமன் கூட சொல்லி புலம்பினான். இனிதான் கொல்லுதற்கு உரியவன் நான் ஒருவனே என்ற பெருமையெல்லாம் எனக்கு போயிற்று. குலுங்கி அஞ்ச அந்த யமனும் உடல் நடுங்கி அஞ்சக்கூடிய அளவுல வெங்கத குமுதன் கொன்றான். கொடிய சினத்தை உடைய குமுதன் என்கின்ற வானர தலைவன் பகைவர்கள் சேனையை கொன்று அழித்து விட்டான். எப்படியா? காற்று அலன். அவன் அழித்த வேகத்தில் அவனால் எரியப்பட்ட கற்களும் மரங்களும் வந்து விழுந்த வேகத்தை பார்த்தா ஒரு கால் இவன் தான் காற்றின் கடவுளோ, இவ்வளவு வேகமாக எரிகிறான் என்று அவன் காற்று அலன். புனலோ அல்லன், மிகப்பெரிய நீராக பெருக்கெடுத்து அழிவினை தரக்கூடிய பெரிய வெள்ளம் போல இருக்கிறான், அதுவும் சொல்ல முடியல. நீரும் அல்லன், கனல் அல்லன், மிக சினம் கொண்டு காட்டையே எரிக்கக்கூடிய கொடுமையான தீ என்றால் அப்படியும் இல்லை. தீயும் அல்லன், ஆற்றலன், வலிமை உடைய அக்குமுதன் 2 கைகளால் போர்க்கருவிகள் ஏதும் இல்லாத
தனது 2 வெற்று கைகளினால் ஆற்றுகின்ற அரும் சமம் இதுவே ஆகில் 2 வெறுங்கைகளை கொண்டு இவன் செய்யக்கூடிய போர் இது என்றால் பலவும் சொல்லி ஏற்றம் ஏன்? அவனது போர் திறமையை பலவாறு சொல்லுவதன் சிறப்பு என்ன? ஆயுதமே இல்லாம இவ்வளவு பெரிய அழிவை தயாரான தனியா வேற இனிமே சிறப்பிக்கணுமா? இல்ல. மறிகடல் புடைசூழ் வைப்பின் மாணவன் வாழி போன செறி பனை மரமே நின்ற மரங்களில் தெரிய செப்பும் புரியுடை மலைகள் தம்மில் புலவரை குலமே கொள்ளா எரிதலோடு அறைதல் வேட்ட இடவன் அன்று இடந்திலாக. எரிதலோடு கையில் கிடைத்த கற்களையும் மரங்களையும் எடுத்து வீசுவதோடு அறைதல் மோதுதலையும் வேட்டை இடவன் விரும்பிய இடவன் எனும் குரங்கு படை தலைவன். இதுல ரொம்ப ரசிக்க வேண்டிய விஷயம், குரங்குகள் போர் செய்தன ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு படைத்தலைவர்களினது பெயரை சொல்றான் பாருங்க கம்பன். வால்மீகியும் சொல்லி இருக்கார், மறுக்கல. வெறும் குரங்கு படைத்தலைவன் குரங்கு படைத்தலைவன்னா பொதுவா சொல்லுவதை காட்டிலும் அவர்களினது இயற்பெயரினால் அவர்களை விழித்து அவர்கள் இப்படிப்பட்ட போரினை செய்தார்கள் என்று தனியா விளக்கிறான் பாருங்க. அது கம்பனுடைய அழகு. இடவன் என்கின்ற வானர படைத்தலைவன் அன்று இடந்திலாத அந்த போரிலே வேரோடு பிடுங்கி எடுக்காமல் விட்ட மரங்கள் இருக்க, நின்ற மரங்களில் மீதி உள்ள மரங்களில் மறிகடல் புடைசூழ் வைப்பின் அலைகளால் நிரம்ப பெற்ற கடலால் சூழப்பட்ட இந்த உலகில் மாணவன் வாழி போன செறி பனை மரமே, ராமனது அம்பு ஊடுருவி சென்ற நெருங்கிய பெரிய மராமரங்கள் மட்டுமே. மீதி ஒரு மரம் பாக்கி இல்லை, எல்லாத்தையும் பறித்து எதிரிகளை கொன்று விட்டு ராமனால் எய்யப்பட்ட மராமரம் மட்டும் அந்த 7 பாக்கி. அததான் இவனால் அசைக்க முடியலையா. மரங்கள் தெரிய செப்பும் திறப்பித்து சொல்லப்படக்கூடிய குறியுடை மலைகள் தம்மில் பெயர்களை உடைய மலைகளுக்குள்ளே கொள்ளா எடுக்காதவை குவலவரை குலமே. குளமலைகளின் உலகத்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த 8 மலைகளை தான் இவன் கை வைக்கல. எஞ்சி இருக்கக்கூடிய எல்லா மலைகளையும் எடுத்து எறிந்து அரக்கர் சைன்யத்தை நிர்மூலப்படுத்தினான். மற்றொரு வானர வீரனான யார்? இடவன் என்று சொல்லக்கூடியவன் அடுத்த தலைவன். வாம்பரி மதமா மான்தேர் வாழ் எயிற்று அரக்கர் மான பாம்பினும் வெய்யோர் சால படுகுவர் பயம் இன்று இன்றே தூம்பு உரள் குருதி மாண்ட தொடர் நெடு மரங்கள் சுற்றி சாம்பவான் கொல்ல சாம்பும் என்று கொண்டு அமரர் பார்த்தார். ஜாம்பவான் எப்படி தாக்கினா? வாம்பரி தாவி ஓடக்கூடிய குதிரைப்படை வீரர்களையும், மதமா மதம் கொண்ட விலங்காகிய யானை படைகளையும், மான் தேர் குதிரைகளால் பூட்டப்பட்டு விரைந்து ஓடக்கூடிய குதிரைப்படை தேர்ப்படைகளையும், வாழ் எயிற்று மான பாம்பினும் வெய்யோ சினமிக்க பாம்பினை காட்டிலும் கொடியவர்களாகிய வாழ் எயிற்று அரக்கர் ஒளிபொருந்திய பற்களை உடைய அரக்க வீரர்களை சாலப்படுகுவர் மிகுதியாக இறந்து படுவார்கள். பயம் இன்று இன்றே, இனி நமக்கு அவர்களால் ஏற்படும் பயம் என்ற ஒன்று இல்லை அல்லவா? தும்பு உரள் குருதி மாண்ட மதகு வாயில் நீர் விழுதல் போல மிகுதியான குருதியானது கொட்டக்கூடிய அளவில். இந்த மதகுன்ற சொல் நமக்கு பழக்கம் இருக்காது. சிறிய அளவுல நீரை தடுத்து வைத்திருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு பேரு மதகுன்னு. நமக்கு கடல் தெரியும், பெரியது. கடலுக்கு அப்புறம் என்னன்னாக்க ஏரின்னு சொல்லுவார்கள். ஏரிக்கு அடுத்தது குளம், குளத்திற்கு பிறகு மதகு, மதகினுக்கு பிறகு குட்டை. இதெல்லாம் நீரை தேக்கி வைக்கக்கூடிய இடங்களுக்கு உண்டான வெவ்வேறு விதமான பெயர்கள். அளவுகள் மாற மாற
பெயர்கள் மாறும். இந்த மதகுன்றது எப்படின்னாக்க முறையாக அணை கட்டப்பட்டு தேக்கப்பட்ட நீர்நிலை. அந்த நீர்நிலையில அந்த வாய்க்கால் வழியாக நீர் ஓடுவதற்கு ஒரு கதவு பொருத்தப்பட்டு இருக்கும். அதுக்கு பேரு மதகு பலகைன்னு பேர். நம்ம ஆங்கிலத்துல சொல்லணும்னாக்க ரெகுலேட்டர். வேற ஒன்றும் நீரினுடைய வீழ்வை அது முறைப்படுத்துகிறது, ரெகுலேட் பண்ணுகிறது. அதனால அதுக்கு பேரு ரெகுலேட்டர். பொதுவான சொல்லுல ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஷட்டர். அந்த நீர் அணையில அந்த பக்கம் நீர் இருக்கு, நடுவுல இந்த மதகுகளினுடைய கதவு இருக்கு. திறந்து விட்டால் எவ்வாறு ஒரே சீராக பெருமளவிலே நீரானது கொட்டுமோ அது போல குருதி கொட்டுகிறது. தூம்பு உரள் குருதி மாண்ட தொடர் நெடு மரங்கள் சுற்றி அந்த மதகு வாயிலில் நீர் விழுதல் போல மிகுதியான இரத்தம் கொட்ட தொடர் நெடு மரங்கள் சுற்றி வரிசையாக நிற்க வைக்கப்பட்ட மரங்களை எடுத்து தலைக்கு மேலாக அவைகளை சுற்றி ஜாம்பவான் கொல்ல சாம்பவான் எனும் வீரன் அரக்கர்களை கொல்லுவதினால் சாம்பும் என்று கொண்டு இந்த அரக்கர் படை சாம்புதல்னா அழிக்கப்படுதல் அர்த்தம். முற்றிலுமாக இறந்து அழியும் என்று எண்ணம் கொண்டு அமரர் ஆர்த்தார். வானவெளியில இருந்த தேவர்கள் ஆரவாரம் செய்தார்கள் சாம்பவானின் போர் திறமையை கண்டு. பொறும் குல புரவி ஆன திரைகளும் கலம் பொன் தேரும் இருங்களி யானையான மகரமும் இரியல் போக நெருங்கிய படைகளான மீன் குலம் தெரிந்து சிந்த கருங்கடல் கலக்கும் மதத்தின் பனசனும் கலக்கி புக்கான். இறந்து போன வீரர்கள் கடல் பரப்ப போல இருக்கிறார்கள். அதுல ஒவ்வொரு விலங்கையும் ஒவ்வொரு கடல்வாழ் உயிரினமா மாத்தி காமிக்கிறார் பாருங்க. பொறும் புல புறவியான திரைகளும் போரிடுகின்ற குதிரைகளினுடைய கூட்டமாகிய அலைகள். அந்த பிடரி மயிரோடு குதிரை படைகள் வரிசை வரிசையாக வருவதை பார்த்தா கடலில் இருந்து அலை எழும்புவது போல. ஆகவே இங்கு குதிரை படைகள் கடலின் அலைகளாக சொல்லப்பட்டன. கலம் பொன் தேரும் அழகிய தேர்களாகிய மரக்கலங்கள். கடல்னா கப்பல் இருக்கணும் இல்லையா, மரக்கலை. ஒவ்வொரு தேரும் ஒரு கப்பல் போல மிதந்தன. இருங்களி ஆனை யான மகரமும் பெரிய மதத்தினை சிந்தக்கூடிய யானைகள் சுறாமீன்களை போல் காட்சியளித்தன. இரியல் போக கலங்கி பின்னிட. போர்க்களமே கடல் போல இருக்கு. இந்த கடல்ல இந்த குதிரைகள் அலை போல, தேர் கப்பல்கள் போல, யானை சுறாமீன போல இருக்க நெருங்கிய படைகள் ஆன மீன் குலம் பல்வகை படைக்கலங்களாகிய பல வகை மீன் கூட்டங்கள். ஏன்னா ஒவ்வொரு காலால் வீரனும் ஒவ்வொரு விதமான படை ஆயுதங்களை தாங்கி வருவான். ஆகவே இவர்கள் எல்லாம் வெவ்வேறு தன்மையில இருக்கக்கூடிய மீன் கூட்டங்களை போல இருக்கான். நெறிந்து சிந்த கலங்கி சிதற கருங்கடல் கலக்கும் மத்தின் பார்க்கடலை கலக்கின மந்தரம் எனும் மத்து போல பனசனும் கலக்கி புக்கான். பனசன் என்கின்ற குரங்கு வீரன் இந்த அரக்கர்களது படையாகிய கடலை கலக்கி கொண்டு புகுந்தான். எவ்வளவு பெரிய வீரன் பாரு. அதுக்கப்புறம் மைந்தனும் துமிந்தன் தானும் மழை புலம் கிழித்து வானத்து உயர்ந்து எழும் எருவை வேந்தர் உடன் பிறந்தவரை ஒத்தார். கயம் குடைந்து ஆடும் வீர களிறு ஒத்தான். கவையன் காலின் பெயர்ந்திலன் உற்றது அலால் கேசரி பெரும் போர் பெற்றான். நிறைய வானர வீரர்கள் ஒன்று சேர்த்து சொல்லிட்டார். மைந்தனும் துமிந்தன் தானும். மைந்தன் என்கின்ற வானரம், துமிந்தன் என்பவனும் மழைக்குலம் கிழித்து மேக கூட்டங்களை கிழித்து கொண்டு வானத்து உயர்ந்து எழும்
வானத்தை நோக்கி உயர்ந்து எழக்கூடிய எருவை வேந்தர் உடன் பிறந்தவரை ஒத்தார். கழுகுகளுக்கு அரசனாகிய உடன் பிறந்த சாம்பாதி ஜடாயு போல இவர்கள் காட்சியளித்தார்கள். கவயன் கவயன் எனும் வானர வீரன் கயங்குடைந்தாடும் வீரர் களிற்றொத்தான். குளத்தில் முழுகி அந்த நீர் குளத்தினை கலக்கி விளையாடுகின்ற வீரத்தன்மையை உடைய ஆஞ்சானையை போன்று உற்றது கேசரி. கேசரி என்கின்ற பெயரை உடைய குரங்கு வீரன் உற்றது அல்லால் காலின் பெயர்ந்திலன். ஓரிடத்தில் நிலைத்ததோடு இல்லாமல் அடிபெயர்த்து பின்வாங்குதல் இல்லாமல் பெரும் போர் பெற்றான். உறுதியாக நின்று பெரியதோர் போரை செய்தான். இந்த வானர வீரர்கள் எல்லாம் எவ்வாறெல்லாம் இந்த போர்க்களத்துல போரினை செய்ய முன்வந்தார்கள் விளக்கில். பெரும்படை தலைவர் யாரும் பெயர்ந்திலர். பிணத்தின் குப்பை வரம்பு இல பரப்பி ஆர்த்து மலைகின்ற பொழுதின் வந்துற்று. இருந்தன கவியும் கூடி எடுத்தன எடுத்தலோடும் சரிந்தது நிருதர் தானை தாக்கினன் அரக்கன். பெரும் படைத்தலைவர் யாரும் பெயர்ந்திலர். குரங்குகளினுடைய படையை நடத்தக்கூடிய எந்த ஒரு பெரிய குரங்கு படை தலைவரும் பின்வாங்கவே விரும்பல. உடம்பு சலிக்கல, மனதுல சோர்வு இல்லை. எல்லா விதமான அந்த குரங்கு படைகளினுடைய பெரும் தலைவர்கள் எல்லாம் சலிக்காமல் போர் செய்தார்கள். வரம்பு எல்லை இல்லாத பிணத்தின் குப்பை, பிணங்களினது குப்பை முடிவே இல்லாமல் குவிந்த வண்ணம் இருக்கிறது. இன்றைக்கும் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் அதுதான். போர் செய்யறது ரொம்ப ஈஸி. போர் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் ரிஹாபிலியேட் பண்றோம் இல்லையா, புனர்வாழ்வு கொடுக்கிறோம் இல்லையா, அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய கஷ்டம். போர்க்களத்துல போய் ஒருவனை வெட்டுவதோ அல்லது மற்றொருவனால் வெட்டுப்படுவதெல்லாம் சகஜம். அந்த மாதிரி இறந்து போனதற்கு பிறகு அந்த போர்க்களம் ஒரு முடிவிற்கு வந்ததன் பிறகு அந்த இறந்த உடல்களை எல்லாம் எடுத்து முறையாக அடக்கம் செய்ய வேண்டி இருக்கும் பாருங்கள். அப்பொழுதுதான் தெரியும் ஏண்டா போர் செய்தோம். ரொம்ப கஷ்டம். நம்ம மானுட நாகரீகம்லாம் பெருகினதற்கு பிறகு இந்த மாதிரி போர்க்களத்தில் இருக்கக்கூடிய வீரர்களை பாதுகாப்பதற்காக போரிட்டு கீழே விழுந்த வீரர்களை முறையாக பாதுகாத்து அவர்களை மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தி உயிரை காப்பாற்றுவதற்கு உண்டான அமைப்பு தான் பிற்காலத்துல அந்த ஒரு தனி படையே உருவாயிற்று இல்லையா. அந்த செஞ்சிலுவையர் சங்கம்னு சொல்லி போர்க்களத்துல இருக்கக்கூடிய ஊறுபட்ட கைகால்கள் இழந்த வீரர்களுக்கு சேவை செய்து அவர்களை மீண்டும் வாழ்க்கைக்கு தயார்படுத்துவதற்கு உண்டான அமைப்பு நிறைய பார்க்கிறோம். மிகப்பெரிய அளவில் அவர்கள் தான் இன்றைக்கு செயல்படுகிறார்கள். ஆகவேதான் ஒரு படைத்தலைவன் கூட பின்னுக்கு போகல, கடுமையான வேகத்தோட போர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால பிணங்களினது தொகுதி மலை போல குவிந்த வண்ணம் இருக்கிறது. பிண குப்பையா குவியல்கள் பரப்பி ஆர்த்து மலைகின்ற பொழுது குவியும்படி பேரொலி செய்து இந்த வானர வீரர்கள் தொடர்ந்து பின்வாங்காமல் போர் செய்ய இருந்தன கவியும் தோற்று ஓடிய குரங்குகளும் வந்துற்று வலிமை பெற்று மீண்டும் வந்து கூடி எடுத்தன உடன் கூடி போர் செய்ய தொடங்க எடுத்தலோடும் போர் செய்ய தொடங்கிய பொழுது நிருதர் தானை சரிந்தது அரக்கர் படை கலங்கி நிலை குலைந்து ஓடத் தலைப்பட்டது. அரக்கன் அது கண்டு அரக்கன் ஆகிய இந்திரஜித்தன் தானே தாக்கினான். தான் மட்டும், அதாவது தனி ஒருவனாக நின்று வானர படையை தாக்க முன் வருகிறான். எப்படி தாக்குறான்? பூன் எரிந்த குவடு அணைய தோள்கள் இரு புடை பறந்து உயர
அடல்வலி தூண் எரிந்தனைய விரல்கள் கோதையோடு சுவடு எரிந்தது ஒரு தொழில் பட சேண் எரிந்து நிமிர் திசைகளோடு மலை செவிடு எரிந்து உடைய மிடல் வாலோல் மன்னிக்கணும் மிடல் வாலோன் நான் எரிந்து முறை முறை தொடர்ந்து கடல் உலகம் யாவையும் நடுக்கினான். வந்து போர்க்களத்துல நின்ன அந்த கம்பீரம் இருக்கல் எப்படியா, மிடல் வலோன் வலிமை மிக்கவனாகிய இந்திரஜித்தன் பூண் எரிந்த குவடு அணைய அணிகலன்கள் பூட்டப்பட்டு ஒளியை வெளியே காட்டக்கூடிய மலைகளை போன்று தோள்கள், அவனுடைய தோள் அப்படி இருந்ததாம் மலை போல, ரெண்டு பக்கமும் பறந்து உயர போர் கண்டு பூரித்ததனால மேலும் அந்த தோள்கள் வளர்ந்தன. தனக்கு நல்ல வீரனுக்கு ஒரு தகுதியான போர் கிடைச்சதுன்னா ஒரு பெரிய சந்தோஷம். அதனால என்ன செய்தான் இந்திரஜித்தன், அந்த மகிழ்ச்சியோடு அடல் வலி தூண் எரிந்தனைய விரல்கள், அழிக்கும் வலிமை உள்ள தூண்கள் பொருந்தியது போல அமைந்த கை விரல்கள், மலை போல தோளு, ஒவ்வொரு விரலும் எது போலன்னாக்க தூண் போல இருக்கான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒவ்வொரு விரலும் ஒரு தூண் போல இருக்குன்னா எவ்வளவு பருமன் எவ்வளவு நீளம். அந்த கையால ஒருத்தனை பிடிச்சான்னா அவன் என்ன ஆகும்? அந்த அளவினுக்கு ஆற்றல் உடைய இந்திரஜித்தன் என்ன செய்தான், எரிந்தனைய விரல்கள் கோதையோடு கவடு மன்னிக்கணும் கோதையோடு சுவடு எரிந்தது ஒரு தொழில் பட, கையில போட்டிருக்கக்கூடிய விரல் செறி இருக்கு இல்லையா, தழும்பு படுதலாகிய ஒரு தொழிலை செய்யும். அந்த அளவினுக்கு கைகளை இயக்கி ஆயுதங்களை இயக்குவோம். சேண் எரிந்து நிமிர் திசைகளோடு மலைய, நீண்ட தூரம் பரவி பறந்த திசைகளும் மலைகளும் செவிடு எரிந்து உடைய, செவிடு படும்படி ஓசையை எழுப்பி துண்டு துண்டாக்க நான் எரிந்து தனது வில்லினது நாணை கைகளினால் ஒலிக்க செய்து முறை முறை தொடர்ந்து வரிசை வரிசையாக இந்த ஒலிகள் ஒன்றன் பின் ஒன்றே தோன்றக்கூடிய அளவிலே கடல் உலகம் யாவையும் நடுக்கினான். கடலால் சூழ்ந்த இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய செயலினால் நடுங்கச் செய்தான் இந்திரஜித். அவன் தோற்றமே அந்த அளவினுக்கு நடுங்கச் செய்தது என்றால் அவன் போர் செய்யக்கூடிய முறையில எப்படிப்பட்ட பேரழிவை தருவான் என்பதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.